अस्सलाम वालेकुम हेलो फ्रेंड्स वेलकम बैक टू மை சேனல்। இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிள் அண்ட் டேஸ்டியான புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம்। இந்த புடலங்காய் கூட்டு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்னு தான் சொல்லலாம்। புளி குழம்போடையும் மீன் குழம்போடையும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும்। வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம்। புடலங்காய் கூட்டு செய்யறதுக்காக 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இந்த ரெண்டு பருப்பையுமே ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க। இது ரெண்டையுமே நல்லா வந்து கழுவி எடுத்துட்டு வந்துடலாம்। இப்போ பாருங்க பருப்பை நான் நல்லா அலசி எடுத்துட்டு வந்துட்டேன்। இது கூட ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு புடலங்காவை கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன்। அதையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க। இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம்। ஜீரகம் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க। இப்போ இது கூட புடலங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்। நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்। புடலங்காயிலே தண்ணி விட்டு வரும், ஸோ கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க। புடலங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க। மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம்। அதிகமாக விசில் விட்டுறாதீங்க, குழஞ்சி போயிடும்। பருப்பு வேக வைக்கிறனால நம்ம 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம்। புடலங்காய் கூட்டு தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன்। தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா கூட்டு வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும், ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணி பாருங்கள்। இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, 4-5 வரமிளகாய், இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்। ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம்। வெங்காயம் வதங்கி வரத்துக்குள்ளாரையும் நம்ம வேக வச்சுருந்த புடலங்காய் வந்து எந்த ஸ்டேஜில் வெந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம்। நான் வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்திருந்தேன்। ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க। புடலங்காயும் நல்லா வெந்திருக்கு, நம்ம சேர்த்த பருப்புங்களும் நல்லா வெந்து வந்திருக்கு। புடலங்காய் வந்து குழஞ்சிடக்கூடாது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க। இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு। இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க। பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து வாய்வு தொல்லை இல்லாமல் இருக்கும்। பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க। இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த புடலங்காவை ஆட் பண்ணிக்கலாம்। புடலங்காயில் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க। புடலங்காயிலே உங்களுக்கு வந்து தண்ணி விட்டு வரும், தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கூட்டு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும்। நீங்கள் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சாம்பார் ஸ்டேஜுக்கு போயிடும், அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க। இப்போ பாருங்கள் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது। எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட இதில் தண்ணி தேவைப்படுது, அதனால் நான் குக்கர் அலசி கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன்। உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க। தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம்। வெங்காயமும் பருப்பு புடலங்காயெல்லாம் நல்லா கலந்து வரணும்। இப்போ பாருங்கள் நல்லா வந்து புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு। இந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம்। நான் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணாமல் தான் இந்த புடலங்காய் கூட்டு செஞ்சுருக்கேன்। கண்டிப்பாக வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்। என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம்। இப்போ ரொம்ப சூப்பரான புடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு। இந்த புடலங்காய் கூட்டோட மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிடுங்க। புளிக்குழம்போடையும் ரொம்ப நல்லாயிருக்கும்। வெறும் சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும்। குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க। செஞ்சு கொடுத்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க। என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க। சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। பக்கத்துலேயே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும்। இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன்। ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்।